ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் கடைசி வரை படிக்காமலே போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. சிலபஸ் கூட என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அப்படி தான் பாதி பேர் போய் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ நான் இதில் சிலபஸ் பிரிண்ட் அவுட் போட்டிருக்கேன். நான் சிலபஸ் என்னென்னு காமிக்கிறேன். அப்போ நம்ம புக் படிக்கும்போது இப்போ 6th to 12th வரை இருக்கக்கூடிய தமிழ் புக்கு தான் தமிழுக்கு படிக்கணும்னு தெரியும். ஆனால் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு படிங்க. சும்மா வளவள குழக்கலான்னு எல்லாத்தையுமே படித்தா அது யூஸாக இருக்காது. இப்போது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம தமிழ் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த ஜென்ரல் சயின்ஸ் பேப்பரையே அவங்க கரெக்ஷனுக்கு எடுப்பாங்க. மொத்தம் இதில் 100 மார்க்குக்கு. முன்னாடியும் இதே 100 மார்க்குக்கு தான். ஆனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இலக்கியம், இலக்கணம், தமிழ் அறிஞர்கள் இப்படி 3 பார்ட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ மேக்ஸிமம் இலக்கணமும் நம்மளோட எழுத்து பயிற்சியும் அதுதான் மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ அலகு 1ல் இலக்கணத்தில் மட்டும் 25 கொஸ்டின். அது எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். பிரித்தெழுதுக, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதையாவது ஒரு வேர்டை கொடுத்துட்டு பிரித்தெழுத சொல்கிறது. இது நம்ம புக்கில் நிறைய எக்ஸசைஸ் பின்னாடி வருது. பழைய புக்கில் புதிய புக்கை விட அதிகமாக இருக்குது. இப்போ செந்தமிழ்னால் அதை எப்படி பிரிக்கணும், செம்மை ப்ளஸ் தமிழ், இதுதான் பிரித்தெழுதுக. இதே மாதிரி அடுத்து சேர்த்தெழுதுதல் பார்த்தோன்னா, இந்த பிரித்தெழுதுதல் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு நம்மளை சேர்த்தெழுத சொல்லுவாங்க. செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா நம்ம அதை செந்தமிழ்னு சேர்த்தெழுதணும். இதுதான் சேர்த்தெழுதுதல். சந்திப்பிலே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இக்கு வரும், இப்பு வரும், இது இந்த இடத்துல வருமா வராதான்னு கண்டுபிடிச்சி எழுதுறது. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வரும். பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல் கூட ஓரளவு எழுதிடுவோம். சந்திப்பிலை நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். குறில் நெடில் வேறுபாடு, கல், கால், இது கரெக்டாக ஒரு வேர்டு கொடுத்து அதில் இடையில டேஷ் போட்டுட்டு அந்த இடத்துல கல் வருமா கால் வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இது குறில் நெடில் வேறுபாடு கேட்பாங்க. அடுத்த லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. இது எல்லாமே இப்போ இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வெளியிடுவாங்கல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட், அதில் வந்திருக்கு. நீங்கள் அதை வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த இனவெழுத்து அறிதல், சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை அறிதல். ஒருமை பன்மை இப்போ குதிரைகள் அப்படின்னு வந்துச்சுன்னா, வந்துச்சுன்னா ஓடின, குதிரைனா ஒன்றுனா தூ, இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே இந்த ஒரு மார்க் நம்ம அடிச்சிடலாம். ஒருமை அப்படின்னா தூ, பன்மைனா ந, இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இதுக்கு ஒரு மார்க் நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். இவ்வளோ பார்த்தது எழுத்து. அடுத்த சொல் பார்த்தோன்னா வேர் சொல் அறிதல். வேர் சொல்னால் என்ன தெரியுமா? இப்போ நம்ம படித்தான், இப்போ இதில் வேர் சொல் என்னது? படி, அதான் வேர் சொல்லை கண்டுபிடிக்கிறது. அடுத்த வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று. இப்போ வேர் சொல் படின்னு கொடுத்தா அதை வினைமுற்றாக எழுத என்ன பண்ணுவீங்க? படித்தான் அப்படின்னு அதை முடிக்கிறது. அடுத்த வினை அச்சம்னா முடிக்காமல் படித்து அப்படின்னு வச்சுக்கிறது வினை அச்சம். அடுத்த வினையால் அணையும் பெயர்னா படித்தார், ஆறில் முடிக்கிறது. பெயர் அச்சம்னா படித்த, இப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்த அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை அந்த சந்திப்பிழை மாதிரி தான். சந்திப்பிழைனா இப்போ இம்மும் மட்டும்தான் வரும். எழுத்துப்பிழைனா அந்த வார்த்தையே மாறி வருது. அடுத்து ஒற்றுப்பிழை. ஒற்றுப்பிழைனாலும் அந்த இக்குலேருந்து இக்கு இம்மு இப்பு இதெல்லாம் எங்கெங்கே தப்பாக போட்டிருக்காங்க, வருமா வராதான்னு. அடுத்த 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இவ்வளோத்துலேருந்தும் 25 மார்க்கு. இந்த 25 மார்க்கை நம்ம ஈஸியாக கவர் பண்ண முடியும். அடுத்த சொல்லகராதியிலேருந்து 15 கொஸ்டின். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. அங்கேயே எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, இங்கே எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. ஓரெழுத்து ஒரு மொழி, மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குது. அது 8th புக்கா 9th புக்கான்னு தெரில, அதில் வருது. ஆனால் அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கே நிறைய அர்த்தங்கள் வர மாதிரி இன்னும் வேறு அதர் சோர்ஸஸில் வெளியில் கொடுத்துருக்காங்க. அடுத்த உரிய பொருளை கண்டறிதல். அடுத்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். அடுத்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது முன்னாடியே இருந்தது தான், அதனால் உங்களுக்கு தெரியும். அடுத்த ஒரு பொருள் பன்மொழி, இரு சொற்கள் குறிக்கும் சொற்கள். பேச்சு வழக்கில் நம்ம பேசுவோம்ல, அவங்க வந்தாக இவங்க வந்தாக, இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி எழுதுறது. அடுத்த எழுத்து வழக்கு. சொல்லும் பொருளும் அறிதல் இப்போ இருக்க புக்லேயும் இருக்குது, பழைய புக்லேயும் இருக்குது. எல்லாத்துலேயுமே செய்யுளுக்கு அப்புறம் சொல்லும் பொருளும் வருது, அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஒரே சொல்லுக்கு நிறைய சொல் இருக்கும், அதை கீழே கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு, பள்ளிக்கு சென்று
கல்வி டேஸ் சிறப்பு. பயிலுதலா இல்லை எழுதுதலான்னு கொடுத்துருக்காங்க. பயிலுதல். கண்டிப்பாக சிலபஸை நீங்கள் ரீட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இதுலேருந்தே கொஷின் கேட்டுருவாங்க. வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும். ப்ராக்கெட்டில் முகில் நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் முகில். அடுத்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். எடுத்துக்காட்டு ஊடகம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. தகவல் தொடர்பு சாதனமாக செய்தியானு. ஊடகம்னா தகவல் தொடர்பு சாதனம். அடுத்த சமூகம்னா மக்கள் குழுவா, இன்னொன்று வந்து கூட்டமான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மக்கள் குழு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. புதுச்சேரினா புதுவை, மன்னார்குடினா மன்னை, மயிலாப்பூர்னா மயிலை. இதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது. இப்போ இதுவே புதுச்சேரி புதுவை, இதே புதுக்கோட்டைனா புதுகை. இதை மறந்துடாதீங்க. புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டைனா புதுகை. இப்படி நார்மலாக இப்படி இருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம். இப்போ வந்து பக்கத்தில் என்ன சிவகங்கைனா அதுக்கு என்ன 4 கோட்டை. இப்படி வித்தியாசமாக வரக்கூடியதையெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உதகமண்டலம், உதகை, கோயம்புத்தூர், கோவை இதெல்லாம் எழுதிடுவீங்க. அப்படி பேருக்கும் அந்த மருவுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு ஓர். இது ஈஸியானது. இதில் 1 மார்க் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து உயிரெழுத்து வருது இல்லை, ஆலமரம், அடுத்து வேறு என்னது, என்ன, இப்படியெல்லாம் உயிரெழுத்து வர்றதுக்கு முன்னாடி ஓர் போடணும். மற்ற உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு போடணும். இதில் 1 மார்க் கன்ஃபார்ம். அடுத்த பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு வெத்தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றிலை. நாற்காலினா நாற்காலி. அடுத்த பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். எடுத்துக்காட்டு நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்ததுன்னு எழுதுவோம். அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அல்ல. அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷ் கிராமரில் எழுதியிருப்பேன். ஆண்ட் எங்கே வரும், ஆன் எங்கே வரும், டூ என்ன வரும்னு மனப்பாடம் பண்ணி அதுதான். ஆனால் நமக்கு தமிழ் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேச்சு வழக்கில் பேசிக்கிட்டு இருக்கனால மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். இப்போ வந்து பார்த்தோன்னா எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு. இதில் எது வரும்னா இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் காற்றுக்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். அடுத்த மாலை நேரம் முடியும் டேஸ் விளையாடுவேன். மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். அடுத்த ஓரெழுத்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனா பசு, ஈனா ஈதல். அப்போ வந்து என்னது, கொடுத்தல். தையினா அது ஒரு மாதம். இன்னொன்று இதுக்கு பொருள் என்ன, தையினா தைத்தல்னு சொல்லுவோம். தீனா நெருப்பு. பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. எடுத்துக்காட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இச்சொற்கள் வந்து தாமரைன்னு சொல்லக்கூடிய ஒரே சொல்லை தான் குறிக்கும். அடுத்த பார்த்தோன்னா எழுதும் திறன் 15 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இப்படி தொடர் வகை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. இது 4மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவும் ஒரே மாதிரி இருக்கும் தெரியுமா? செய்வினையும் தன்வினையும் ஒரு மாதிரி இருக்கும். செய்யப்பாட்டு வினையும் பிறவினையும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு செயலை நம்மளே செய்கிற மாதிரி சொன்னோன்னா அது தன்வினை. படிப்பித்தாள், கற்பித்தாள் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து பிறவினை. செய்யப்பாட்டு வினைனா செய்யப்பட்டது, பட்டதுன்னு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து செய்யப்பாட்டு வினை. அடுத்த மரபு தமிழ். மரபு தமிழ் பார்த்தோன்னா திணை மரபு. உயர் திணையில் அம்மா வந்தது, அதை நம்ம வந்து அம்மா வந்ததுன்னு சொல்லக்கூடாது, அம்மா வந்தாள். அக்ரிணையில் நான் சொன்னல மாடுகள் நனைந்தது, ஒரு மைனா தான் தூ. அப்போது மாடுகள் நனைந்தனன்னு தான் சொல்லணும். இதே ஒரு மாடுனா மாடு நனைந்தது அப்படின்னு சொல்லலாம். பால் மரபுன்னு பார்த்தோன்னா ஆண் பால். அவன் வந்தது சொல்லக்கூடாது, அவன் வந்தான். அவன் வந்தது. தூ எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா அக்ரிணைக்கு தான் தூண எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பெண்பால் அவள் வந்தது, அவள் வந்தாள். பலர்பால அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர். கண்டிப்பாக நீங்கள் சிலபஸை ஒரு வாட்டி எடுத்து ரீட் பண்ணுங்கள். இதுலேருந்தே நிறைய கொஷின் நமக்கு வரும். ஒன்றன் பால் அது வந்தன, அது வந்தது. பலவின் பால் பறவைகள் பறந்தனர், பறவைகள் வந்தாலே என்னது பறந்தன. காலம் வந்து நேற்று மழை பெய்யும், அதை எப்படி எழுதணும், நேற்று மழை பெய்தது. அடுத்த நேற்று வருவேன், அதை நேற்று வந்தேன். இளமை பெயர், இதை நான் காமிக்கிறேன். இது வந்து 8th இருக்குது. பழைய ஓல்டு புக்கில் நிறைய இருக்குது.
பசுன்னா அதோட இளமை பெயர் என்ன? கன்று. ஆடுன்னா குட்டி. ஒலிமரபுக்கு நாய் வந்து கத்தியது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை நாய் என்னது குரைத்ததுன்னு சொல்லுவோம். அடுத்த பார்த்தோன்னா வினை மரபு கூடை முடை. சோறுனா தொகை மரபு மக்கள் கூட்டம் ஆட்டு மந்தை. அடுத்து நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி இதெல்லாம் எங்கே வரும்னு அதை வாசித்து நம்ம எழுதணும். கலைச்சொற்கள் 10 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உட்பட உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம் சர்ச் இன்ஜின், இது நமக்கு இருக்குது. தேடுபொறி. வலசை மைக்ரேஷன். அலர்ஜினா ஒவ்வாமை. மரபணுனா ஜீன். கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். இதெல்லாமே புக்கில் இருக்குது. நம்ம தமிழ் புக்கை தாண்டி நியூ புக்கை தாண்டி பழைய புக்கு பார்க்கணும். சோஷியல் புக்கு சயின்ஸ் புக்கு அதில் முக்கியமான லெசனுக்கு பின்னாடி வரக்கூடியதெல்லாம் பார்க்கணும். அதுதான் இந்த கலைச்சொற்கள் 10 மார்க்கு. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த கலைச்சொற்களை படிச்சிருங்க. அடுத்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், இது 15 மார்க்கு. இது நம்ம 10th படிக்கும்போது வந்து 5 மார்க்குக்கு இதில் கேட்டிருப்பாங்க. ஒரு பேரா கொடுத்துட்டு அதிலிருந்து நம்ம கரெக்டாக வாசித்து எழுதுறது. இதில் வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இதுதான் நான் சொன்னது. நம்ம ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்போம். அடுத்த செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்தி அரசு சார்ந்த செய்தி கட்டுரை இவற்றை வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். ஓமை தொடரின் பொருள் அறிதல். மரபு தொடர்னால் கிட்டத்தட்ட பழமொழி மாதிரியே இருக்கக்கூடிய அந்த மரபு தொடர் பழமொழி இதுக்கான பொருள் அறிதல். இந்த வாட்டி குரூப் 2லேயும் பழமொழி கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் வருது. அடுத்த எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின், அதாவது நம்ம தினம் பயன்படுத்தக்கூடியது. எக்ஸாம்பிள் இதிலே கொடுத்துருக்கதா பாருங்கள். பென் ட்ரைவ். அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு. இதுக்கெல்லாம் தமிழில் என்ன பேர் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் பார்த்தது போக தமிழ் அறிஞர்கள்லையும் சேர்த்து இலக்கியத்துலேயும் சேர்த்து மொத்தம் 15 மார்க்கு. இவ்வளோ நேரம் பார்த்தது என்னென்னா இலக்கணம்னு சொல்ல முடியாது, அது எல்லாமே மொழிபெயர்ச்சி திறன். ஆனால் இலக்கணம் தெரியாமல் அந்த மொழிபெயர்ச்சி திறனும் நம்மளால் எழுத முடியாது. அடுத்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் கரெக்டாக ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம்னா ஒழுக்கமுடைமை, அப்புறம் வந்து பொறை உடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினைச்செயல், அவைக்கஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்தோன்னா மேற்கோள் வந்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி ஔவையார் பாடல்கள். இது முக்கியமாக பார்க்கணும். ஆனால் இது தாண்டி நம்ம இப்போ வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்னா 40 கொடுத்துருக்காங்க, இனியவை 40 கொடுக்கல. ஆனால் இனியவை 40 யார் எழுதுனான்னு நம்ம போய் பார்க்கணும். அதெல்லாம் சும்மா ஆசிரியர் பெயர் ஏதாவது மேட்ச்சில் கொடுக்கலாம். அடுத்த தமிழோட தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்தி நமக்கு படசுலே இதெல்லாம் இருந்துச்சு. ஓவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார். அடுத்த தமிழ் பணி தொடர்பான செய்தின்னு பார்த்தோன்னா தேவநேய பாவாணர், அகர முதலி, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர். கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் பார்க்கணும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்திருப்பாருன்னா லத்தீன் மொழி. நம்ம ஜியு போப் வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இந்த 2மே நமக்கு குழம்பும். ஜியு போப்பும் வீரமாமுனிவரும். வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன், ஜியு போப் வந்து ஆங்கிலம். இந்த 2மே நம்ம குழப்பக்கூடாது. தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். அடுத்த பாவேந்தர் பாரதிதாசன், டிகேசி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காய்தேமில்ல, தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரக்கணனார், கீவா ஜெகத்நாதர், நாமக்கல் கவிஞர். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. அப்போ நம்ம வந்து அதுக்குன்னு 11th 12th படிக்கக்கூடாதுன்னு இல்லை. 11th 12th கண்டிப்பாக ரீட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு 2-3 கொஸ்டினாவது அதுலேருந்து எடுத்துருவாங்க. இவ்வளோ தான் நான் தமிழுக்கான 100 மார்க்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலை, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், இல்லாததை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் கரெக்டாக ஒரு 3 months தான் இருக்குது. இருக்கிற டைமை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து படித்தா ஈஸியாக நம்ம ஜாப் வாங்கிடலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.